கேஸ் பேஸ்டு சம்மில் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் இந்த மாதிரி ஒரு சம் இருக்குமா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இது கேஸ் பேஸ்டு இல்லைனா கூட 5 மார்க்காக கூட கேட்கலாம். 3 பில்டிங் கொடுத்துட்டு 3 பில்டிங்கோடைய ஷேடோ கொடுத்துட்டு நமக்கு ஹைட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் என்ன கான்செப்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 3 ட்ரையாங்கிளுமே ஒன்றோட ஒன்று சிமிலர். எந்த ட்ரையாங்கிளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்லாம அந்த மெஷர்மெண்ட் கொஞ்சம் பார்த்துக்கலாம், நான் அனுப்பி விட்றது. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தோன்னா நம்ம 3 ட்ரையாங்கிளாக தனித்தனியாக போட்டுக்கிறோம். என்ன ட்ரையாங்கிள் போட்டுக்கிறோம், விஜய் ஹவுஸை ஏபிசின்னு வச்சுக்கிறோம், டவரை டிஇஎஃப்னு வச்சுக்கிறோம், அஜய் ஹவுஸை பிக்யூஆர்னு வச்சுக்கிறோம். 2 மெத்தடில் போடணும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே இந்த ஏபிசி சிமிலர் டிஇஎஃப் அப்படின்னு போட்டுட்டு இந்த டவருடைய ஹைட்டை கண்டுபிடிச்சிக்கணும். அதே மாதிரி ஏபிசி சிமிலர் பிக்யூஆர்னு போட்டுட்டு அஜயோடைய ஹவுஸோடைய ஹைட்டை கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு இந்த ஹைட் மாறவே மாறாது. எப்போயுமே ஹைட் மாறாது இல்லாமல் ஷேடோ தான் மாறும். அப்போ ஹைட்டு மாறாமல் வச்சுக்கிட்டு அவங்க கேட்குற எல்லா சமுக்கும் ஆன்சர் போடணும். ஹைட்டு மாறாது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு 3த்துக்கும் ஹைட்டை கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் ஹைட்டு மாறாது, ஷேடோ மாறும். ஸோ அந்த கான்செப்டில் வச்சு போடணும். இப்போ ஃபஸ்ட்டு இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த டவர் கேட்டிருக்காங்க. 100 மீட்டர் எழுதுரும். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் விஜய் ஹவுஸ், இப்போ அடுத்தது தேர்டு கொஸ்டினில் அஜய் ஹவுஸ் கேட்டிருக்காங்க, அது 40 மீட்டர் எழுதிரும். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் த டவருடைய ஷேடோ கேட்டிருக்காங்க. விஜய் ஹவுஸோடைய ஷேடோ 12 மீட்டர். அப்போ இதே ட்ரையாங்கிள் தான், ஆனால் இந்த மெஷர்மெண்ட் மாறும், இந்த மெஷர்மெண்ட் மாறாது. ஓகேவா, கீழே இருக்கிற ஷேடோ மாறும், பட் இந்த மெஷர்மெண்ட் மாறாது. அதை ஞாபகம் வச்சு போடணும். ஸோ இப்போது விஜயோடைய ஹவுஸ் 2 ட்ரையாங்கிளுக்குமே ஹைட்டு மாறாது. இது 12 மீட்டராக இருந்தால் இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சேம் மெத்தடில் நம்ம சிபிஎஸ்டி எழுதினோன்னா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஏபிசி சிமிலர் டிஇஎஃப்ல சிபிஎஸ்டி எழுதி மெஷர் பண்ணுங்க, இதுவும் வந்துடும். அதே இன்னொரு கொஸ்டினில் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இப்போது இந்த 2வது கொஸ்டின், when the tower cost shadow 40 meter, சேம் டைம் லென்த் ஆஃப் த அஜய் ஹவுஸும் கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த விஜய் ஹவுஸும் கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ டவரையும் விஜய் ஹவுஸையும் போட்டுக்கணும். டவருடைய ஹைட்டும் விஜயோடைய ஹவுஸுடைய ஹைட்டும் மாறாது, பட் ஷேடோ மாறிச்சுன்னா இந்த ஷேடோ மாறும். இதுவும் அதே மாதிரி அதே சிபிஎஸ்டியில் போட்டால் ஆன்சர் கிடைக்கும். நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, அதே சிபிஎஸ்டியில் போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த டிஇ டிவைடட் பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு இஎஃப் டிவைடட் பை கியூஆர் போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதே சேம் அந்த டவருடைய அந்த 40 மீட்டராக இருக்கும்போது டவருடைய ஷேடோ 40 மீட்டராக இருக்கும்போது அஜய் இது எவ்வளோ ஷேடோ கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஹைட்டு மாறாது, இந்த ஷேடோ மட்டும் சிபிஎஸ்சியில் போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு நமக்கு என்ன தெரியணும்னா, எது மாறும் எது மாறாது அந்த மாதிரி நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் எல்லாம். இந்த கொஸ்டின் கேஸ் பேஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கேஸ் பேஸ்ட்.